ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை பாயா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸுங்க. அதே அளவு செய்யலைனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நல்லா செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி நான் இது ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். பசங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். அதான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலான்னு செஞ்சேன். இதுக்கு வந்து நான் பட்டாணி வந்து காஞ்ச பட்டாணி இருக்குல்ல, அது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சுக்கிறேன். ஒரு 3 முட்டையும் வந்து நான் அதோட வேக வச்சுக்கிறேன். முட்டையை வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் அதில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். பெரிய தக்காளி 2 வந்து வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பயறு வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு பாதி பயிரை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வதங்கினதும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கிரேவியாக நல்லா வரணும்னா அதுதான் ஆட் பண்ணணும். கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுதான் கரம் மசாலான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இப்போ வந்து நான் வேக வச்ச பயறை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ருங்க. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ வேக வச்ச முட்டையை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா பச்சை வாடை போய் கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த முட்டையை சேர்க்கணும். இப்போ நான் வந்து பக்கோடா வந்து வாங்கி வச்சுருந்தேன், கடையில் வாங்கினது தான். அது வந்து சேர்த்துக்கிறேன், உடச்சி விட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பருப்பு வடை கிடச்சிச்சின்னா அது கூட சேருங்க, நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இது சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.